முதல்ல காவேரி. காவேரி அந்த காவேரிங்கிறது சொல்லுவாங்க, காவேரி தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு கடவுள் சக்தி கொண்டது தான். இவன் போய் என்ன பண்ணான், இடையில இந்த கருணாநிதி சும்மா அமைதி காத்த டைமில் 74 குறுக்கணையை கட்டிவிட்டான். கபினி, ஹேமாவதி 4 அணையை கட்டுறவரை சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தார். அதை கட்டிட்டான். அப்போ ஜனங்க என்ன பண்ணாங்க, எல்லாருமே கர்நாடகாக்காரவங்கெல்லாம் ஒரே குஷி. காவேரியை தடுத்து விட்டோம், எல்லா தண்ணியும் நமக்குத்தான், தமிழ்நாட்டுக்கு போகாதுன்னாங்க. கடைசி என்ன பண்ணுச்சு, இயற்கை அடித்து மழையை கொட்டுச்சு. கடைசி இப்போ போனீங்கன்னா தவிர்த்து அப்படியே திறந்து விட்டான். என்னென்ன திறக்கலைன்னா கர்நாடகா காடி அவ்வளவு குறுக்கணெல்லாம் நிரம்புது. அப்படி தான் இவ்வளோ நாளாக வண்டி ஓடிக்கிட்டு இருந்தது. இவ்வளோ நாளாக கடவுள் தான் காப்பாற்றினது. காவேரி ஆணையமும் காப்பாற்றலை, சுப்ரீம் கோர்ட்டும் காப்பாற்றலை, இவங்க யாரும் அரசியல்வாதிகளும் தமிழ்நாட்டை காப்பாற்றலை. அங்கே வந்துக்கிட்டு அடிக்கிற வெள்ளத்தில் அடிக்கிற மழையில் எல்லா அணையும் முழுசாயிடுச்சு, நிறைந்து விட்டது அப்பெல்லாம். அதனால திறந்து விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கர்நாடகா மக்கள்கிட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு எண்ணம் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுக்கக்கூடாது, அவங்க எப்படி செத்தாலும் பரவாயில்ல, காவிரியிலேருந்து வர தண்ணி முழுசையும் நம்ம தான் அனுபவிக்கணும். இந்த கீழ்த்தரமான எண்ணம் வேறு மக்கள்கிட்ட இல்லை. ஆந்திராவிலெல்லாம் கிருஷ்ணா நதியில் நமக்கு தண்ணிக்காக கொடுத்தாங்க 15 டிஎம்சி. எம்ஜிஆர் இருக்கும்போது பங்கு போட்டுக்கிட்டாங்க. அதனால் அங்கே மட்டும்தான் இது. முன்னாடி வாட்டர் நாகராஜ் அப்படின்னு ஒரு இருப்பார், கர்நாடகமே போச்சுட்டு. காவிரியில் தண்ணீர் திறந்து விட்டால் சண்டைக்கு வருவார். இப்போ கூட பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி அங்கே பந்த் வச்சுருக்கான், தண்ணீர் திறந்து விடக்கூடாதுன்னு பந்த்து. டி.கே. சிவகுமார் முதல்ல என்னமோ மாதிரி பேசினார். ஆனால் இப்போ இந்த ஐஎன்டி அலைன்ஸ் விட்டு ஸ்டாலினை விட்டு வெளியில் வந்தோடனே நல்ல மனுஷன் ஆகிட்டார். அவர் இப்போ என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு அடித்த மழை கொட்டிடுச்சு. முதல்ல சொன்னார், உங்களை ஹெலிகாப்டரில் விஜயை நீங்கள் வாங்க, உங்களை ஹெலிகாப்டரில் சுற்றி காமிக்கலாம், எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு திறந்து விடுறதுக்கு தண்ணி இருந்தால் நீங்கள் சொல்லுங்கன்னாரு. விஜய் 3ஆம் தேதி பிறந்தா இருந்தது. அதுக்குள்ளே பார்த்தா மழை கொட்டிடுச்சிங்க கர்நாடகாவில். இது பூரா நிரம்பிக்கிட்டு வருது டேமெல்லாம். டி.கே. சிவகுமாரி சொல்லிட்டாரு, திறந்து விடுப்பான்ட்டார். 3500 கனஅடி நீர் திறக்க ஆரம்பிச்சிட்டான். காவேரி நதிநீர் ஆணையம் சொன்னது அதுதான். 3500 கனஅடி நீர் திறக்க 15 நாளைக்கு விடுனா. அதுவும் நிறைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ண முடியும், கொடுத்துட்டாங்க. இப்போ தண்ணி வந்துடுச்சு. இப்போ மூஞ்சி இந்த ஸ்டாலின்லாம் எங்கே கொண்டு வச்சுக்குவீங்க, இந்த எதிர்கட்சியெல்லாம் எங்கேயா கொண்டு வச்சுக்குவீங்க, வெக்கமாக இல்லை? இன்னமும் தலைக்கும் வானத்துக்கும் குதிச்சிங்களே, வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிங்களே இது பண்ணிட்டு. இப்போ என்னென்னா பாருங்கள், கீழ்த்தரமான அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கான். இவ்வளவு கீழ்த்தரமான அரசியல்வாதிகளை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. நாட்டை பற்றி கவலை இல்லை, மக்களை பற்றி கவலை இல்லை, நம்ம பேர் வாங்கணும். எடப்பாடி என்ன சொல்கிறாரு, கும்பகர்ணன் போல் விஜய் தூங்கி கொண்டிருக்கிறார், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு பாருங்க, விஜய் தனிமைப்படுத்தி விட்டார், அவர் பெரிய அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேணும். நான் கேட்குறேன்ப்பா, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறோம், இந்த அனைத்து கட்சியில் போனால் அறிவாளிங்க இருக்கீங்களா, பிஹெச்டி படித்தவங்க இருக்கீங்களா? எங்களுக்கு தெரியல காவேரி விஷயம், உங்களுக்கெல்லாம் தெரியுமா? சாதாரண மனுஷன் காவேரியை பத்திரிகை படிக்கிற நான் எங்களுக்குன்னு எனக்கு சொல்லலை, மக்களுக்கு சொல்கிறேன். மக்களாகிய எங்களுக்கு தெரிஞ்ச காவேரியை பற்றின விஷயம் அரசியல்வாதி எவனுக்காச்சும் தெரியுமா? அனைத்து கட்சி அரசியல்வாதி எல்லாம் படிக்காத கேஸு, 4ஆம் கிளாஸ் பாய்வையிலான கேஸு, 5ஆம் எல்லாம் டிகிரிமா ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டான். நீ என்னத்தை பெருசாக அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் சொல்ல போகிற? அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவாங்க காவேரிக்கு. எதுக்காகன்னா ஒருத்தன் கத்துவான், கத்துறது அடக்கிறதுக்காக ஒரு கூட்டம் வச்சுருவாங்க. அங்கே போய் என்னத்தை பேசுவான், 2 பிஸ்கட்டும் டீயும் குடிச்சிட்டு வந்துடுவான். ஒரு பேருக்கும் ஒன்றும் தெரியாது காவேரியை பற்றி. இப்போ என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, டிடிசி சோவான்னு சொல்லிட்டார், அப்பா அணை நிறைஞ்சிச்சு திறந்து விடணும், வரவில்லை. இப்போவும் அதை இது பிரச்சனையை ஆக்கிக்கிட்டு அணையத்தான் திறந்து விட போகிறேன், என்ன மூடிட்டு போங்கப்பா. ஒவ்வொருத்தரும் போராட்டம். பிரேமலதா அவங்க அந்த தம்பியை கூட்டிகிட்டு, அது ஒரு 50 ஒரு 100 பேருன்னு, அவன் 200 பேர் தேமுதிக ரூபாயை கொடுத்துட்டு தேமுதிகக்காரன்னு
மேகதூதனை கட்டக்கூடாது. அது முதல்ல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மத்திய அரசாங்கம் சொல்லிட்டா மேகதூது கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. சொல்லி 2-3 நாள் ஆச்சு. ஆனால் மேகதூதனை கட்டக்கூடாதுன்னு ஒரு போராட்டம் இன்னைக்கு. அப்போ பாருங்கள் அரசியல்வாதி எப்படி இருக்கான். அவன் தான் சொல்லிட்டான் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மேகதூதனை காவேரி நதிநீர் ஆணையம் அனுமதி இல்லாமல் கட்ட முடியாது சொல்லிட்டான். அதைத்தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி கட்டினாலே இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போவோம். இதை அரசியலாக்கிறதுக்கு உங்களுக்கு என்னையா வேலை? எவனுக்கு ஏன் காவிரியை பற்றி என்ன விஷயம் தெரியும் சொல்லுங்கள். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் இவ்வளவு கீழ்த்தரமான அரசியல்வாதிகளாக இருக்காரு. அதில் ஸ்டாலின் எடப்பாடிலாம் தலைமை அரசியல் பெரிய கட்சியை சேர்ந்தவங்க. அவங்களே சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாங்க. 2 பேருக்கும் ஒன்றும் தெரியாது. காவேரியை பற்றியும் தெரியாது, காவேரி நதிநீர் ஆணையம்னா என்னன்னு தெரியாது. இப்போ சுப்ரீம் பேருங்க ஒன்றுமே செய்யலாங்க. நாங்கள் விஜய் 3ஆம் தேதி போகிறேன்ட்டார். டிகே சிவகுமாரை போய் பார்க்க போகிறேங்கிறாரு. இப்போ அங்கே சொல்லிட்டாங்க அவசியம்னா நாங்கள் தண்ணீர் திறந்து விடுறோன்ட்டாங்க. அதுக்கப்புறம் சொல்லிட்டாரு உச்ச நீதிமன்றத்துக்கு இதை கொண்டு போவோம். காவேரி நதிநீர் ஆணையம் சொன்னதை நிறைவேற்றணும், உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போவோம். அப்போ இது சரியான உரையா இல்லையா? நான் விஜய் வேண்டியவர் அவர் வேண்டியவருக்காக சொல்லலை. நடந்த உண்மையை புரிஞ்சுக்கணும்ல. எதிர்கட்சின்னா இதுதான் வேலையா உங்களுக்கு? எதிர்கட்சினா ஏன் கன்ஸ்ட்ரக்டிவாக பேசுங்க, தெரிஞ்சு பேசுங்க, புரிஞ்சு பேசுங்க.